ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்குமே மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வடசட்டி எடுத்து வச்சுருக்கோம். வடசட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முந்திரி சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபடும் போதே நம்ம எடுத்து வச்ச உலர்ந்த திராட்சையும் இது கூட சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பவுலாக வர வரைக்கும் நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காத, மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வைங்க. அப்போ தான் முந்திரியும் திராட்சையும் நமக்கு ஒன்று சேர்ந்து வறுத்துப்பட்டு வரும். இப்போது அதுக்கப்புறமா நெய்யிலேயே ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவையை எடுத்து வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துக்கலாம். நெய்யிலேயே சேர்த்து நம்ம ரவையை வறுக்கும்போது அதோட வாசம் சூப்பராக இருக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக எல்லா பக்கமும் வறுத்து கொடுங்க. இது நல்லா வறுபட்டு நமக்கு உதிரியாக வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் இறக்கி மாற்றி வச்சுக்கலாம். அதாவது ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இது போல் ஒரு பாத்திரத்தில் கொட்டியிருக்கேன். இப்போ ஈவினிங் டைமுங்கிறதுனால லைட்டிங் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே சூட்டில் நமக்கு தேவையான சர்க்கரையை கொட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையையும் சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு 5 ஏலக்காயை சர்க்கரையோடு சேர்த்து நுணுக்கி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம பாலை நல்லா கொதிய வச்சுருந்தோம். அது அப்படியே சூட்டோட நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்களில் சேர்த்துக்கலாம். அதே சூட்டில் நமக்கு சர்க்கரையும் கரைஞ்சி வந்துடுங்க. இது போல் கரண்டியை வச்சு நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். நம்ம கை வச்சு கிண்டக்கூடாது. ஏன்னா அதிகப்படியான சூடு இருக்கும். அதனால் இது மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்டை பிடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைன்னா கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்யுங்க. இந்த ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போது நமக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் வந்ததுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்லேயே உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது போல் எல்லா லட்டையும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்மளோட ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்கு இது போல் ஒரு ரெசிப்பியை சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட ஒரு லைக் பட்டனையாவது தட்டி விடுங்க. தேங்க்யூ.